புருஷன் சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏன் இப்படி? என்னவா என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்கார. அம்மா. என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ. எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன அழகு? என்ன வாத்தியாரையா, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். நானும் வரேன். நீயுமா? ரொம்ப நாளா எனக்கு சைக்கிள்ல உட்காந்துட்டு போகணும்னு ஆசை. என்ன வீட்டுக்கிட்ட விட்டுடுங்களே. இந்த ஊர்க்காரங்க ரொம்ப பொல்லாதவங்கன்னு நீயே சொல்லியிருக்க. இப்ப நான் உன்னை சைக்கிள் ஏத்துக்கிட்டு போறத யாராவது பார்த்து ஏதாவது செய்துட்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போங்க. உட்காரு. ஐயா. பயந்துட்டியா? போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடைஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்துனேன், கோச்சிக்காத. இந்த குடம் வாங்கிக்க. குடம் 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்போ வந்து உடைக்கிறதுக்கா? இந்த வாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளைங்க என்ன பார்க்கும்போது மலடியோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது? ஒண்ணும் பிறக்கலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தீந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு.
சும்மா ஐடியா. கையடியா, நான் நல்லவான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான், நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். ஏய். ஏய். பூத்தாண்டி, அழகு பூத்தாண்டி. அவ இவரை கெடுத்துட்டா போல இருக்கு. பூச்சாண்டி முடிஞ்சாமி எங்கடா இருக்க? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா, சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா. என்ன தைரியம்? வயசு பொண்ணு கையை பிடிச்சிருக்காங்க. ஊமையா இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. செய்யறத செஞ்சுட்டு நம்மளே திட்டாங்க. பாம்பு கொத்திடுமேன்னு இழுத்திருக்கான். இத அவன் முதல்ல சொல்லி இருக்கலாமே. அவன் தான் ஊமையாச்சே. நாம தான் அவசரப்பட்டுட்டோம். சரி சரி, கோச்சிக்காதப்பா, கோச்சிக்காத. நீ வாப்பா போலாம். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே, 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். பொண்ண பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டித்தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், நீ ஏன் இப்படி இரு? நான் என்ன செய்யறேன் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே,
வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ புளிய மரத்துல கட்டுறானுங்களோ எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையே சன்னாசி உனக்கு முதல்ல நட அறிவு வேணும் ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காணும் கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான் அழகு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத சரிக்கா நான் வரேன் ஏய்யா எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே அது உங்க கண்ணுக்கு தெரியல நீ இருக்கிறது எனக்கு தெரியுது நான் இருக்கிறதா உனக்கு தெரியல ஆஹா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா தப்பே உன்னால வந்ததுதானடி சரிதான் எம்எல்ஏ பழிய போடுறீங்களா நீயே நினைச்சு பாரு வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாளு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன் இத பாருங்க என் புருஷன் இன்னொருத்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன் அப்போ விரதத்தை விட்டுடு நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடும்னு பயமா இருக்கு விரதத்தை விட்டுடுறாங்க உண்மையாவா ஆமா ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும் என்ன வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல ஆமா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படியா விளக்கணைச்சிடு